ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோ எப்போ உள்ளதுன்னா, நம்ம யூஏஇயில் உள்ள நேஷ்னல் டேக்கு எடுத்த வீடியோ தான் இது. என்னடா அது இவ்வளோ நாள் சென்று போடுறேனே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், திட்டலாம். இதை விட இதுக்கு என்ன வேலை, இது வெட்டியாக இருக்கிறது தானே அப்படின்னு என்னெல்லாம் நினைக்கலாம். ஆனால் ஹவுஸ் உமனாக இருக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு தூங்கணும், அப்புறம் இஷ்டத்துக்கு வேலை பார்க்கணும். இஷ்டம் இருந்தால் தான் அதுவும் பண்ணுவோம், இஷ்டம் இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டோம். இப்படி இஷ்டம்னு சொல்லி நம்மளை சோம்பேறியாக ஒரு கூட்டுக்குள்ளாரே அடைச்சி வைக்கிறது தான் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது. இப்போது ஒரு இதுவே நம்ம இந்தியாவில் இருக்கும் போதோ பிள்ளைங்க ஸ்கூலு காலேஜின்னு அனுப்பும்போது ரொம்ப சுறுசுறுப்பான பேரண்ட்ஸாக இருப்போம். அம்மாவாக இருந்தேன். இப்போ எனக்கு அதுமாரி எந்த ஒரு இது இல்லாமல் கவலையும் இல்லாமல் அப்படியே என்னமோ எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற மாரி ஆகிப்போச்சு. அதுக்குன்னு என்னை பெருமையில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது பிடிக்கல. என்ன சொல்கிறது, செம்ம போரிங்காக இருக்குது. அப்புறம் எப்படா இவங்களுக்கு லீவு கிடைக்கும் நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம். அப்புறம் லீவு கிடைச்சா அப்படியே உடனே சுற்ற ஆரம்பிச்சிருவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த காரில் சுற்றுறது தான், வெளியில் எங்கேயும் இறங்கி போய் சுற்ற மாட்டோம். இந்த உட்காந்துட்டு தப்பான டைரக்ஷனில் போய் அதையே ஒரு இடத்துக்கு நாங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறத நாங்கள் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் போவோம். உள்ள அரபி கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துக்கு நம்ம போகணுன்னா அந்த இடத்த வளைவை நம்ம விட்டுட்டோம், அந்த சைடை நம்ம விட்டுட்டோம், நம்ம போகிற இடத்த நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகிடும்னா, நம்ம வேறு எங்கேயாவது போய் பார்டரில் போய் திரும்புகிற மாரி 2 மணி நேரம் சுற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் இந்த தடவை நாங்கள் போக வேண்டிய இடத்த 3ஆவது தடவை விட்டுட்டாங்க. பாலத்துக்குள்ளாரையே சுற்றுறோம், பாலத்துக்கு மேலே போயிட்டு திரும்பவும் பாலத்துக்கு கீழே வரோம், பாலத்துக்கு வலது பக்கம் போயிட்டு பாலத்துக்கு இடது பக்கம். ஏங்க இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன இங்கே தான் காட்டுது, ஆனால் கரெக்டான வழிக்கு கூட்டு போவோம். எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அங்கே தான் போகணுன்னு, ஆனால் அங்கே எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரில. என் வீட்டுக்காரர் வேறு பச்சை மண், அவருக்கு துபாயை பற்றி சரியாக தெரில. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் இதை ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். இல்லை நிறைய எடுத்ததை கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்தா நீங்களே டென்ஷன் ஆகிடுங்க. என்னடி பக்கத்தில் வரையும் போயிட்டு அந்த பக்கம் வளையாமல் போயிட்டீங்களே, என்ன பொம்பளை நீ அப்படின்னு என்ன தான் திட்டுவீங்க. என் வீட்டுக்காரரை கூட திட்ட மாட்டீங்க. அது எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி தான் அதெல்லாம் நான் அழிச்சிட்டேன். தேவையானதை மட்டும்தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்கா, எல்லாத்தையும் சொல்லிடுது. அப்புறம் நாங்கள் அப்படியே இந்த பாருங்க, அதே ரவுண்டுன்னு அடிச்சுட்டே தான் இருந்தோம். பக்கத்தில் இது வேறு போட்டிருக்கு. ஏங்க இதுக்காவது போகலாமாங்கன்னு, வாயை மூடு உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கேட்பானோ தெரியலன்னொன்னே, சரி நம்ம புருஷன் கவலையை நம்ம தானே புரிஞ்சுக்கணுன்ட்டு வேணாம் நம்ம அங்கேயே போவோம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பிட்டோம். பாப்பா நம்ம அன்றைக்கி போனோம், அந்த இடத்துக்கு பேர் என்ன, அல்லயான்னு போட்டிருந்தது. நாங்கள் கூகுள்லேயும் நல்லா தான் அடித்தோம், அது நல்லா தான் கூப்பிட்டுட்டு போணுச்சு கரெக்டாக. ஆனால் கடைசி நேரம் அதுக்கு எங்கள் மேலே கோவமா இல்லை என்ன ஏதுன்னே தெரியல. அந்த அல்லயானை சுற்றிக்கிட்டே இருக்கிறத தவிர அல்லயானுக்குள்ளார போகல. அப்புறம் ஒரு வழியாக என் வீட்டுக்காரர் அந்த பக்கத்தை திரும்பி கண்டுபிடிச்சி அவரே உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். அப்புறம் அந்த பக்கமே போனோம். ஆனால் நல்லா இருந்தது. நாங்கள் போக வேண்டியது 6 மணிக்கு, ஆனால் உள்ளே போனது 9 மணிக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, வெடிச்சு இடிச்சு எல்லாம் முடிச்சுவிட்டாங்க. நாங்கள் கடைசியில் ஒரு அரபி டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்தோம். அப்புறம் என் பையனுக்கு கால் பண்ணி அங்கேயே இருந்து பேசணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா பில்டிங்கு, அந்த பில்டிங்லேயே நம்ம யூஏஇயோட அழகான கொடியோட கலரை எப்படி அந்த பில்டிங் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. அந்த தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அழகாக இந்த க்ரீனு ரெட்டு அப்படின்னு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆமாம், அந்த இதோட அந்த பில்டிங்கோட இது அப்படியே அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகி அழகாக தெரிஞ்சிட்டு இருந்தது. அடுத்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே யூஏஇயில் உள்ள எல்லாருடைய தலைவர்களோட அழகான ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் இருந்தது. அதுவும் அவ்வளோ பெருசு. இங்கேருந்து பார்க்கும்போது குட்டியாக தெரியுதுல, ஆனால் அந்த பில்டிங் ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. இது என்னடா இது, பில்டிங்கில் நம்ம டைல்ஸ் ஒட்டி பார்த்துருப்போம், ஒருத்தவங்களோட ஃபோட்டோ ஃபுல்லாக ஒட்டி பார்த்துருக்கோமா, பில்டிங்கோட ஒன்றுமே தெரியல, அது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அவங்க அவ்வளோ பெரிய கொடி, எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயுமே காரும் நிப்பாட்ட முடியல, பார்க்கிங்கே கிடைக்கல. கடைசியில் என் வீட்டுக்காரர் நான் சொன்னேன் இங்கே ஒன்று இருக்குங்க போடுங்கன்னு. ஏடி அது ஊனமுற்றவர்களுக்குள்ளதுன்ட்டார். என்னடா அது பார்க்கிங்கில் என்னது ஊனமுற்றவர்களாமா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே போனால், அது எனக்கு என்னென்னு தெரியல. தெரிஞ்சு அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஊனமுற்றவர்களுக்குன்னு கார் பார்க்கிங் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் அதை பார்க் பண்ணார் என் வீட்டுக்காரர். அந்த கதை, அந்த கார் பார்க் பண்ணிட்டு என் வீட்டுக்காருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே காலியாக இருந்தது. எல்லாமே நிறைய அங்கே நடந்துருந்துருக்கு போல இருக்குது ஃபங்க்ஷன். அதெல்லாம் நாங்கள் அட்டன் பண்ணல.
இந்த சாங் நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அரபி சாங்கு, இந்த அரபி இதெல்லாம். இந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் அழகாக சுற்றி சுற்றி மேலே போடுவான். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது எங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். 2 பசங்க, குட்டி பசங்க. அந்த இது அழகாக சுற்றி சுற்றி மேலே தூக்கி போட்டு பிடிப்பானுங்க, ஆனால் கீழே போட்டுருவாங்க. இந்த அரபி டான்ஸ் பார்த்திங்கன்னா ஆடுற மாரியும் இல்லை, ஆடாத மாரியும் இல்லை, ஆனால் ஆடுறாங்க. அது நல்லா இருக்குது. இப்போ இதை கிண்டலும் பண்ண முடியாது. அது நம்ம என்னென்னமோ டான்ஸ் பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அந்த டான்ஸ் பாட்டோட போடுறேன், கேளுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான சாங்ஸு, நல்லா இருந்தது. ஆனால் அமைதியாக இருந்தது. இப்போ நம்ம ஊர் டான்ஸை இப்போ போட்டு விட்ருக்காங்கன்னு வைங்களேன், அட்ராற நாகமுக்கான்னு நம்ம போய் இடையில உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். நம்மளும் போய் இடையில ஒரு 2 ஸ்டெப்பு போடுற மாரி இருக்கும். இல்லைன்னா காலுங்கையும் நமக்கு வலிப்பு வந்த மாரி இழுத்துக்கிட்டு உட்காந்துருப்போம். அது யாராக இருந்தாலும் சரி. ஏம்மா நீ ஒன்றே முஸ்லீம் பிள்ளையான்னு கேட்டுறாதீங்க. முஸ்லீமு யாராக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டுன்னு போட்டு விட்டா கால் அது பாட்டுக்கு ஆடும். ஆனால் இதுக்கு நமக்கு என்ன நல்லா அழகாக அமைதியாக கேட்குற மாதிரி இருந்தது. நிறைய பேர் நின்று ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ஒரு குழந்தை ஓடுனுச்சு, அதை கூட தூக்கி வச்சுட்டு ஒரு அரபி அதை வச்சுட்டே ஆடிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் இங்கே உள்ள அரபிங்க தான். இங்கே நல்லா இருந்தது, இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. என் வீட்டுக்காரும் என் பொண்ணும் அந்த பக்கம் நின்று நேரடியாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் பொண்ணு நிற்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல. வாமா வாமான்னு கூப்பிட்டு நான் கத்துற எல்லோரும் நான் கூப்பிட்றத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து தொலைகிறேன்னு வந்து உட்காந்துருச்சு. வந்து உட்காந்துட்டு தான் திட்டுது. நாங்கள் எய்த்தாப்பில் உட்காந்து அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் சைடில் வந்து கூப்பிட்டுட்ருக்கீங்களேம்மா, என்னம்மா இதுன்னு. இங்கே பாரு, சைடில் தான் நல்லா தெரியுது ஆடுறது அப்படின்னு பாரு. இவர் இப்படி குனியும் போது அவர் அப்படி பண்ணுறாரு. ஏன்னா நம்ம செஞ்ச தப்பை நம்மளே தானே திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நிறையா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நைட்டுக்கு என்ன பண்ணலாம், போய் இருக்கிறத சாப்பிட்லாமா இல்லை சாப்பிட்டுட்டு போகலாமா, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த குட்டி பையன் இந்த போடுறது எடுக்கிறது இதுதான் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் டான்ஸும் முடிஞ்சிருச்சு. அவங்க எவ்வளோ நேரமாக குனிஞ்சு நிமிந்து ஆடிட்டுருக்காங்களோ அது நமக்கு தெரியாது. போனோன்னே இதையாவது பார்த்தோம். இல்லைன்னு வைங்க, இதை மட்டும் பார்த்துட்டு சும்மா அந்த லைட்டிங்கை பார்த்துட்டு அப்படியே வந்திருப்போம். சின்ன சின்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட கிளம்பிட்டேன். இப்படி தான் எங்கள் நேஷ்னல் டே போச்சு.